இப்படி இதன் குரு உண்மை கொலம்பிக்கு கரியடு வடிகொடு தன்னதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறையே 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சுமார் 9:36 மணி அளவில் நீதிமான இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரம் பெறுகின்றார் மீன ராசியில் 13/7/2025 to 28/11/2025 ஆக 138 நாள். இந்த 138 நாளும் எப்படி எல்லாம் இருக்கும்? மிதுன ராசி 3 கருவிகளை நீக்குங்க. ஆணவம், பேராசை, பொறாமை என்ற 3 கருவிகளை நீக்கி வாக்கு பலிதம், சொல், செயல் எல்லாத்துக்கும் சுத்தமாக இருக்கக்கூடியவர் தாங்கும். அப்ப நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த நேரம் உங்கள் ராசிக்கு ராசி சனி பகவான் 10ல் இருக்கார். கர்மாதிபதியா கர்மத்துக்கு தலைவனே இருக்கார். தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் தலைவர் சனீஸ்வரன் இருக்காரு. அவர் ரொம்ப அதுவும் குருனுடைய வீட்டுல இருக்காரு. அப்ப குருனுடைய வீட்டுல இருக்கும்போது நிச்சயமாக இது ஒரு உங்களுக்கு மைனஸ், அதாவது கஷ்டமாக எந்த கஷ்டம் இருந்தாலும் அதுல ஒரு நல்ல ஒரு புண்ணியம் உண்டு, ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு. ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் குரு ராஜ யோகத்தோட இருக்காங்க. அதுக்கடுத்து புதன் சூரியன் புதன் ஆதித்ய யோகத்தோட இருக்காங்க. உங்க ராசிக்கு 3ல கேது செவ்வாய் சகோதரன் வழிபட்டுல சகோதர சொத்துக்கள்ல சகோதரன்லயே குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, உறவுகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 10ல சனி இருக்காரு. நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எச்சரிக்கையாக 138 நாளைக்கு செய்யுங்க. இந்த 138 நாளைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செஞ்சுவாங்க. அப்பதான் அந்த ஆய்வு நிலை பண்ணி அதை நீங்க எப்படி கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியும். சும்மா ஏனதான்னு கொண்டு வந்தாலும் முடியாது. அதை ரொம்ப மனசுல வச்சுக்கோங்க, கவனத்துல வச்சுக்கோங்க, மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. மிதனராசி நேயர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்டது, நூல் நிலையம் சம்பந்தப்பட்டது, நூலகங்கள் சம்பந்தப்பட்டது, சூப்பர் 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 மார்க்கெட்டு, ஏஜென்ட்ஸு, இந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, ஜெராக்ஸ் மிஷின் ஏகப்பட்டது வாங்கி போடணும். ஏன்னா அதுல சனியும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனுடைய கெயின் உங்களுக்கு எல்லாம் இல்லாம போகும். அந்த ஜெராக்ஸ்ல எப்போதுமே சனியும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க பாருங்க. வெள்ளை இருக்கும், அந்த வெள்ளையில பாருங்க புதன்கிறது பொதுவா கலை சம்பந்தப்பட்டது, நூல் சம்பந்தப்பட்டதுல கருப்பு ஜெராக்ஸ் இருக்கும். அப்ப கருப்பு இருந்தது சனீஸ்வரன். அப்ப கருப்புங்கிறது கண்டிப்பா ஒரு வித்தியாசமானதா இருக்கும். நூல் நிலையங்கள், லேண்டிங் லைப்ரரி, படிப்பு சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, எழுத்தாளர், பாடல் ஆசிரியர் எல்லாமே உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு யோகம் நிறைய உண்டு உங்களுக்கு. அதுவும் மிதனம் துலாம் சதயத்துக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமாக 138 நாட்கள் மத்தியம பயிற்சி. உங்க திசா பத்தியை பார்த்து உங்களுக்கு திசா பத்தி ரொம்ப கவனம். புதன் திசையில குரு பத்தியோ, குரு திசையில புதன் பத்தி ரொம்ப கவனம். நம்பர் 1. நம்பர் 2 கேதுல ராகு, ராகுல கேது, சந்திரன்ல கேது, சந்திரன்ல ராகு, சந்திரன்ல சனி, இப்படிலாம் தான் அதை விட ரொம்ப கவனமா இருக்கும். இப்படிலாம் இருந்து வந்தா தான் அந்த தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த 138 நாள்ல கொஞ்சம் மத்திய பலன் இருக்கும். நீங்க வழிபட வேண்டியது மீனாட்சி அம்மனை வழிபடுங்க. மீனாட்சி தாயார், சரஸ்வதி, விநாயகர், கல்வியை கொடுக்கக்கூடியவர் அயக்கரிவர், வழிபடுங்க. மற்ற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கால பைரவர், நவக்கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கால பைரவர், இதெல்லாம் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும். அதுல மாற்று கருத்து அல்ல, நிச்சயமாக அமையும். ஏன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு இப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இப்பதான் ஒரு நல்ல நேரம் வந்துருக்குது. அந்த நல்ல நேரம் வந்ததுனால இதனால நீங்க ஒன்னும் ரொம்ப சிரமப்படணும், கஷ்டப்படணும் அப்படின்னு கிடையாது. 138 நாள் இருக்கிற தொல்லை அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கண்ட்ரோலா, என்ன பள்ளிகள் சம்பந்தப்பட்டது, நூலகங்கள் சம்பந்தப்பட்டது, யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்டது, இதுலதான் நீங்க இருக்கணும். அப்ப அதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் இருக்காது. அதை தவிர்த்து வேற ஜம்பிங் இருக்கக்கூடாது.
வேற ஜம்பிங் இல்லாம இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கும். அதான் மறந்துடாதீங்க. வேற ஜம்பிங் இருக்கக்கூடாது. அதுதான் அதில் உள்ள முக்கியமான பாலிசி. அதில் உள்ள ஜம்பிங் எதுவும் இருந்துடக்கூடாது, மறந்துடாதீங்க. அப்ப வழிபாட வேண்டியது நிச்சயமாக மீனாட்சி அம்மன், வடக்கு வெளியில் பச்சை மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் மறிக்கொழுந்து, இந்த பச்சையா இருக்கக்கூடியது மீனாட்சி அம்மனுக்கு நல்ல. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மனுடைய உமா மகேஸ்வரனுடைய ஸ்தோத்திரங்கள், குமரகுருபுடைய நீதிநெறி விளக்கங்கள், அம்பாளுடைய கிருப்பையில அவருடைய மீனாட்சியோட காலையில அவர் தரிசனத்தை பண்ணாங்க. 2ஆம் கால தரிசனம் மதுரை மீனாட்சியில மிக சிறப்பான தரிசனம். ஃபர்ஸ்ட் தரிசனம் ராமேஸ்வரம், 5 மணிக்கு தரிசனம் ராமேஸ்வரம் மதுரை படிகலிங்க பூஜை, பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அதுக்கடுத்து 8 மணிக்கு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல 2ஆம் காலம் ரொம்ப அற்புதமா இருக்கும். 2ஆம் காலம் பூஜை, எண்ணெய் பெற்ற மதுரை கூடலக தாயார், இதெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதில் மாற்று கருத்து.